ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கோயிலூர் மரபு ஸ்ரீ சோம சச்சிதானந்த சுவாமிகளுடைய குரு பூஜை 15ஆம் ஆண்டு குரு பூஜை. இதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சாது மகாத்மாக்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். கோவிலூர் மடாலயம் அல்லது கோவிலூர் வேதாந்த மடம் என்று காரைக்குடி அருகில் கோவிலூர் மடம் இருக்கு. அந்த மடத்தில் முறையாக பயின்று வேதாந்த பாடங்கள் கேட்டு பிறகு பல்வேறு ஊர்களுக்கு சென்று அங்கு இருந்து வேதாந்த பாடங்கள் பல சாதுக்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த மடமானது 1946 ஸ்ரீ ராமசாமி சுவாமிகளால் தொடங்கப்பட்டு பிறகு சோம கோபால்சாமி என்ற பிறகு சச்சிதானந்த சுவாமி என்று இருக்கின்ற சுவாமிகளால் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே பாடம் நடத்தப்பட்டிருக்கு. இது வேதாந்த சம்பிரதாயம், வேதாந்த மடம். இந்த குமாரபாளையத்திலேயே வேதாந்த மடம்னு ஒரு மடம் இருக்கு. அதுவும் கோயிலூர் மரபில் வந்த சுவாமிகளால், சிதம்பர சுவாமிகளால் தொடங்கப்பட்டது. இந்த மடத்துக்கு ஆனந்தாசிரமம்னு பேர் இருக்கு. வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய இறுதி பகுதிக்கு பேர். நம்மளுடைய இந்து மதத்திற்கு, சனாதன தர்மத்திற்கு அடிப்படை நூல் வேதங்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த வேதம் 2 பகுதியாக இருக்கு. ஒன்று கர்மத்தை அல்லது தர்மத்தை சொல்லக்கூடியது. ஒரு ஜீவன், ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற தர்மங்களை விரிவாக சொல்வது ஒரு பகுதி. அதனுடைய இறுதி பகுதியாக ஞானத்தை விரிவாக சொல்லுகின்றது, தத்துவத்தை சொல்லுகின்றது. ஜீவன்னா யார், உலகம் என்பது எப்படி தோன்றியது, இறைவன் யார், இறைவனுக்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சம்பந்தம் என்ன, ஜீவனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்று இதனுடைய தத்துவ பகுதியை ஆராயக்கூடியது, சொல்லக்கூடியது வேதாந்தம் என்ற ஞான பாகம். வேதத்தினுடைய முடிவாக இருக்கிறதுனால இதுக்கு வேதாந்தம்னு பேர். முடிவு என்கிற பொழுது 2 பொருள். ஒன்றினுடைய எல்லை முடிவாக இருக்கிறது. வேதத்தினுடைய இறுதி பகுதி, அந்தம்ங்கிறதுக்கு இறுதிங்கிற அர்த்தம் எடுத்துக்கொண்டு வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறதுனால வேதாந்தம்னு சொல்கிறோம். இப்போ வேதத்தினுடைய இறுதியான உபதேசம் என்ன என்பதை சொல்வதனால அந்த உபனிஷத்துக்களுக்கு வேதாந்தம்னு பேர். அதனால் அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு உபனிஷத்துக்கள்னு பேர். குருவினுடைய அருகில் இருந்து தத்துவ விஷயங்களை கேட்கிறது, கேட்டு ஞானத்தை பெற்று பந்தத்திலிருந்து விடுபடுதல். அதனால் வேதத்தினுடைய முடிவாக, எல்லையாக, உச்சமாக, உயர்ந்த உபதேசமாக, இறுதி பொருளாக, உறுதி பொருளாக என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. அதனால் வேதாந்தம்னு பேர். அந்த வேதாந்தம் உபனிஷத்துக்கள். அதனுடைய கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற மந்திரங்கள் இருக்கு, எண்ணற்ற உபனிஷத்துக்கள் இருக்கு. அந்த வேதாந்தத்தினுடைய தாத்பரியமாக மகா வாக்கியங்களை சொல்லுகின்றோம். ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் அல்லது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம் இருக்குது. அதான்
வேதாந்தத்தினுடைய மைய உபதேசம். இங்கே கூட அந்த இதில் சுற்றி எழுதி போட்டிருக்காங்க. சுவாமிகளுடைய அந்த அதிஷ்டானத்தில் சுற்றி இருக்கிறதுல 4 மகா வாக்கியங்களையும் எழுதி போட்டிருக்கிறார். பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, இப்படிப்பட்ட மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று, ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கின்ற ஆத்மாவும் ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஈஸ்வரனாக இருக்கின்ற பிரம்மமும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக எது இருக்கோ அதுதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் இந்த ஆத்மாங்கிறது பல இல்லை, உடல்கள் பல இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா என்று தனித்தனியாக இல்லை. ஒரே ஆத்மா எண்ணற்ற உடல்களை எடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவனின் சாரம் என்னவோ அதுதான் உலகத்தின் சாரம். இரண்டும் வேறு வேறு இல்லை என்பது உபனிஷத்தினுடைய மைய உபதேசம். அதுதான் இந்த ஜீவனை அவனுடைய சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. இந்த உபனிஷத்துக்கு அர்த்தம் பண்ணுற பொழுது அதில் பலவிதமான சம்பிரதாயங்கள் தோன்றின. அதில் ஆதிசங்கரர் அத்வைத சம்பிரதாயத்தை நம்ம பாரத தேசம் முழுக்க பரவச் செய்தார். நமக்கு தெரியும் மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர்கள் அவர்களும் அதன் பிறகு துவைத்தம் தான் என்றும் விசிஷ்டாத்வைத்தம் தான் என்றும் அந்த சம்பிரதாயங்களையும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதில் இந்த கோவிலூர் மரபு, கோவிலூர் மடம் அத்வைத்த சம்பிரதாயத்தில், ஆதிசங்கரருடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மடம். அத்வைத்த மடம் இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உள்ளூரில் இருக்கிறவங்க அதெல்லாம் இப்போ இதெல்லாம் என்ன மடம்ங்கிறது இருக்கே இல்லையா, குரு பூஜைக்கு தான் உள்ளே வர்றாங்க, மற்ற நாளில் உள்ளே எட்டி பார்க்கறது இல்லை. அட்லீஸ்ட் 2 கோயில் இருக்குது, 2 சமாதி குருமகான்கள் இருந்திருக்காங்க, வந்து ஒரு தரிசனமாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னாவது வரணும். அதனால் இந்த மடத்தோட சம்பிரதாயம் என்ன, எப்படி வந்தது, குரு பரம்பரை என்ன இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் அதெல்லாம் விரிவாக சொல்கிறேன். அப்புறம் சாதுக்களுக்கும் நம்ம பலவிதமான சாதுக்கள் இருக்கிறோம், என்ன பரம்பரையில் நம்ம வந்திருக்கோங்கிறது தெரியணும். சன்னியாசிக்கும் சன்னியாச பரம்பரைங்கிறது இருக்குது. சன்னியாசம்ங்கிறது குருவிடமிருந்து முறையாக வாங்கி கொண்டு வர்றது. அப்போ நம்மளுடைய குரு, அந்த குருவோட குரு இப்போ எந்த குரு சிஷ்ய பரம்பரையில் நம்ம வந்திருக்கிறோம், நம்மளுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். அதுக்காக இதை கொஞ்சம் நான் விரிவாக சொல்கிறேன். அதில் இந்த மடம் வேதாந்த மடம், அத்வைத்த வேதாந்த மடம், அத்வைத்த சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லுகின்ற மடம். அதுலேயும் ஆதிசங்கரர், அவருக்கு பின்னால் வந்த ஆச்சாரியர்கள், அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எண்ணற்ற வேதாந்த கிரந்தங்களை பண்ணியிருக்கிறார்கள். இந்த உபனிஷத்துகளுக்கு விளக்க உரை சங்கராச்சாரியார் பண்ணியிருக்கிறார். உபனிஷத்தினுடைய தாற்பயம் என்னன்னு புரிந்து கொள்வதற்காக விரிவான பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். உபனிஷத்துக்களில் 10 உபனிஷத்துகளுக்கு, பகவத்கீதைக்கு, அப்புறம் பிரம்மசூத்திரம் என்ற நியாய கிரந்தத்துக்கு, வேதவியாசர் செய்த பிரம்மசூத்திரம் அதனுடைய இதுக்கும் நல்ல பிரஸ்தான திரையம்னு பேர். இதற்கு விரிவான விளக்க உரை பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் அந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை இன்னும் எளிமையாக, இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு விரிவாக்கி பிரகரண கிரந்தம் என்று சங்கராச்சாரியரை படம் செய்திருக்கிறார். அந்த மரபில் வந்த ஆச்சாரியர்கள் பலரும் நிறைய நூல்கள் செய்திருக்கிறார்கள். அவைகள் சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்குது. அந்தந்த பாரத தேசத்தில் அந்தந்த பகுதியில் இருந்தவர்கள் அவரவர்களுடைய தாய்மொழிகள்லேயும் அந்த நூல்களை செய்திருக்கிறார்கள். நேரடியாக அந்தந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலையும் பண்ணியிருக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் இருந்ததையும் தமிழில் அவர்களுடைய மொழியில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள்.
அப்படி பாரத தேசம் முழுக்க எல்லா மொழிகளிலும், பாரதிய மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த வேதாந்த கிரந்தங்கள், வேதாந்த நூல்கள் காலகாலமாக இருந்து வருகின்றன. தமிழ்லையும் அப்படி வேதாந்த நூல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறதுன்னு ஒரு பரம்பரை இருக்குது. சம்ஸ்கிருதம் முதல்ல படிக்கணும், அப்புறம் சம்ஸ்கிருதத்திலேயே அந்த வேதாந்த நூல்களை, மூல நூல்களை படிக்கிறதுன்னு. பின்னாடி காலப்போக்கில் சம்ஸ்கிருதம் படிக்க முடியாதவர்களுக்காக, அல்லது தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலையும் நல்ல புலமை இருந்தவர்கள் அந்த நூல்கள் நம்ம தாய்மொழியிலையும் இருக்கட்டுமே என்று அவரவர்களுடைய மொழியில் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி தமிழ்லையும் வேதாந்தமானது நிறைய வேதாந்த கிரந்தங்கள் இருக்கு. நம்ம ராமாயணம், மகாபாரதம், புராண இதிகாசங்களை பார்த்தா மூலம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அப்புறம் அதை தமிழில் கம்பராமாயணம், கம்பர் தமிழில் பண்ணார். வில்லி பாரதம் பார்க்கிறோம், நல்லா பிள்ளை பாரதம் பார்க்கிறோம். அப்போ அந்த அவர்கள் ரெண்டு மொழியிலையும் புலவர்களாக இருந்தவர்கள் அது எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவரவர்களுடைய தாய்மொழியில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குறள் பார்க்கிறோம், உலகத்தில் பல மொழிகளில், பைபிளுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூலாக திருக்குறள் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நல்ல செய்தி போகணுங்கிறதுக்காக செய்யுது. அந்த மாதிரி தமிழ்லையும் வேதாந்த நூல்கள் நிறைய பல ஆசிரியர், பல ஆச்சாரியர்களால் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நூல்களில் ஒரு 16 நூல்களை தேர்ந்தெடுத்து அதை தமிழ்லையே வேதாந்தத்தை சொல்லித்தரதுன்னு ஒரு மரபை ஸ்ரீ கோவிலூர் ஆண்டவர் என்று சொல்லப்படக்கூடிய முத்துராமலிங்க சுவாமிகள் அதை அந்த மரபை தொடங்கி வைத்திருக்கிறார். 1818 கோவிலூரில் அந்த மடம், கோவிலூர் மடம்னு மடத்தை நிறுவி அங்கே இருந்து இந்த வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார். சம்ஸ்கிருதத்தை நூல்களே சொல்லியிருக்கிறார். அப்போ தமிழாக்கம் நிறைய செய்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் நிறைய சிஷ்யர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களை தமிழில் நிறைய நூல்களை செய்ய வைத்திருக்கிறார். அப்படி ஒரு தொகுதியாகத்தான் 16 நூல்கள் இருக்குது. அதனால் கோவிலூர் மரபு வேதாந்த நூல்கள்னு 16. இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது, நெற்ற நூல்கள் இருக்குது. இல்லை படிக்கிறதுன்னு ஒரு சிஸ்டமாக, ஒரு முறையாக படிக்கிறதுக்காக, படிப்படியாக படிக்கணும் என்பதற்காக 16 நூல்கள். நானாஜீவாத கட்டளை, கீதாச்சார தாலாட்டு, சசிவர்ண போதம், மகாராஜா துறவு, வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், லக்ஷணாவிருத்தி, விவேக சூடாமணி, விவேக சிந்தாமணி, ஈஸ்வர கீதை, பிரம்மகீதை, பகவத்கீதை, கைவல்ய நவநீதம், அப்புறம் பஞ்சதசி, பகவத்கீதை, ஞானவாசிஷ்டம், இப்படி 16 நூல்களை கிரமமாக பண்ணியிருக்கிறார். இதில் சில நூல்கள் நேரடியாக தமிழில் செய்யப்பட்ட நூல், கைவல்ய நவநீதம் தமிழ்லேயே செய்யப்பட்ட நூல். சில இது புராணத்தில் இருக்கக்கூடிய வேதாந்த பகுதி எடுத்துக்கொண்டு அது தமிழில் செய்யுளாக பண்ணியிருக்கிறார்கள். பிரம்மகீதை, ஈஸ்வர கீதையெல்லாம் அப்படி தான் புராணத்தில் இருக்கிறத எடுத்து அதில் இருக்க புராணங்களில் வெறும் தத்துவம், கதைகள் மட்டும் இல்லை, ஏதோ ராஜாக்களுடைய வரலாறு அப்படின்னு வெறும் மித்துங்கிறது இல்லை. அதற்குள்ள வேதாந்த விஷயங்கள் அந்த கதைகளுக்குள்ள நிறையா இருக்குது. அந்த பகுதிகளை எடுத்து தமிழில் ஈஸ்வர கீதை, பகவத்கீதை, பிரம்மகீதை அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். அப்புறம் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் பண்ண விவேக சூடாமணி அந்த நூலை அப்படியே தமிழ் செய்யலாக பண்ணியிருக்கிறார்கள். வித்யாரண்ய சாமிகள் பண்ண பஞ்சதசி மிகப்பெரிய ஒரு அருமையான வேதாந்த நூல், 15 அத்தியாயத்தில் இருக்கிறது. அதை அப்படியே தமிழில் செய்திருக்கிறார்கள். இது மாதிரி ஞானவாசிஷ்டம் மூலத்தில் சம்ஸ்கிருதத்தில் 32,000 ஸ்லோகம் இருக்குது. அதை தொகுத்து அதிலிருந்து சுருக்கி லகு ஞானவாசிஷ்டம்னு 6,000 பாடல்கள், அதிலிருந்து அதை தமிழாக்கம் பண்ணி 2,000 பாடல்களாக ஞானவாசிஷ்டம் தொகுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசார சாகரம், அந்த மாதிரி நூல்கள். ஆத்ம புராணம்னு தமிழ்லேயே முழுக்க உபனிஷத்துகளுடைய சாரத்தை சொல்லி தமிழ்லேயே நூல் செய்திருக்கிறார்கள். அதனால் சம்ஸ்கிருதத்தோட ஆச்சரியர் பண்ணதையே அப்படியே தமிழில், பகவத்கீதை முழுக்க தமிழில் பண்ணியிருக்கிறார்கள். தமிழ் செய்யுளா 12ஆம் நூற்றாண்டில் இருந்த பட்டனார் என்பவர் தமிழ் செய்யுளா பண்ணியிருக்கிறார். அதற்கு அப்படி நிறைய நேரடியாக செய்யுளா நூலாக ஆக்கப்பட்டது உண்டு. அதற்கு விளக்க உரையும் இந்த கோவிலூர் மரபில் வந்த பல சுவாமிகள் அதற்கு விளக்க உரை, ஏன்னா பாடம் நடத்துகிற பொழுது பாடம் நடத்துவவருக்கும் படிப்பவர்களுக்கும் அது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் தமிழ்லேயே காசிகானந்த சுவாமிகள் சதகிரந்த கர்த்தான்னு 100 கிரந்தங்களுக்கு மேலே தமிழில் மற்ற மொழியிலேருந்து மொழிபெயர்த்தது, இந்த மாதிரி விளக்க உரை எழுதினதுன்னு எண்ணற்ற நூல்கள் கோவிலூர் மரபில் வந்த ஆச்சாரியர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த கோவிலூர் மரபில் முறையாக பாடம் கேட்டுட்டு இங்கே
மடத்தை தொடங்கினவர் ராமசாமி சுவாமிகள். அதன் பிறகு அவருடைய சிஷியராக இருந்த நாராயண சரஸ்வதி சுவாமிகள், அதன் பிறகு சோம சச்சிதானந்த சுவாமிகளும் அதே மரபில் படிச்சுட்டு வந்து இங்கே இருந்து 25 வருடங்களுக்கு மேலே பாடம் எடுத்திருக்கிறார். இந்த கோயிலூர் மரபு நூல்கள் 16 நூல்களையும் 3 முறை முழுமையாக முடித்து 4வது முறை ஞானவாசிட்டம் வரைக்குமே வந்திருக்கிறார். ஞானவாசிட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தான் சமாதி அடைந்தார். அப்புறம் இறைவனுடைய அருளால் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த மடத்தில் இருந்து இந்த பாடங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா நான் தமிழ் மரபில் படிக்கலைனால சம்ஸ்கிருதத்தில் குருவினுடைய அருளால் தேனியில் சுவாமி ஓங்காரானந்தர் என்று அந்த சுவாமிகள் அங்கே முறையாக வேதாந்த பாடம் நடத்தினாங்க. அதை படிச்சுட்டு அங்கே கைவிட ஞானத்தை மட்டும் படித்தோம். இங்கே வந்து இந்த தமிழில் இருக்கக்கூடிய கிரந்தங்களை படிக்கிறதுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் இங்கே இருந்து அந்த பாடம் எடுத்தேன். அதனால் இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. வாழ்க்கைக்கு சுவாமிகள்லாம் சொன்னாங்க, பிறவியினுடைய பயன் என்ன, எதற்காக மனித பிறவின்னு, எதற்காக பிறவி, அதுலேயும் மனித பிறவியிலிருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேதாந்தம் தான் நமக்கு தெளிவாக சொல்லுது. அந்த வேதாந்த நூலை தொடர்ந்து படிக்கிறது, பாடம் நடத்துறதுங்கிற மரபு இருந்திருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான நோக்கங்கள் இருந்தாலும் முக்கியமான நோக்கம் இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுதல் என்பது தான். பிறவி என்பதிலிருந்து விடுபடுதல் தான். ஏன்னா பிறவிங்கிறது ஒரு பிறவியாக இல்லை, பல பிறவிகளாக நம்ம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு பல பிறவிகளை இந்த ஜீவன் மாறி மாறி எடுத்துக்கொண்டே வருகின்றது. அதில் ஒரு பிறவியாக மனித பிறவி இருக்குது. இந்த மனித பிறவியில் இருந்து தான் நம்ம பிறவாத நிலைக்கு அல்லது இறைநிலைக்கு, முக்தி நிலைக்கு செல்ல முடியும். அதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைன்னா என்ன வேணும்னா என்ன வேணும், ஏதாவது வேணும்னு கேட்கணும்னா இறைவனிடத்தில் பிறவாமை வேண்டும்னு கேட்கணும். மற்றதெல்லாம் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் எதை கேட்டாலும் பகவானுக்கு கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் நிலையாக இருக்காது, நிரந்தரமாக இருக்காது. செல்வம் வேணும், எனக்கு கோடி பணம் வேணும்னா பகவான் கொடுப்பார். அந்த கோடி பணம் இருக்கும், நாம் இருக்க மாட்டோம். அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருப்போங்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால் என்ன கேட்டாலும் புத்திரன் வேணும்னா புத்திரன் கொடுப்பார், புத்திரன் இருப்பார், அப்புறம் நம்ம போயிடுவோம். செல்வம் கேட்டால் செல்வம் கொடுப்பார், நாம் போயிடுவோம். அதனால் எதை கேட்டாலும் அது வந்து நிலை இல்லாதது. இப்போ நிலையானது வந்து நிலையான பதவியை அடைதல் என்பது தான். நிலையான பதவினா நிரந்தர முதல்வர்ங்கிற பதவி இல்லை, நிரந்தர முக்த நிலை, நிரந்தர இறைநிலைங்கிற அடைகிற அந்த பதவி தான். நிரந்தர முதல்வர் நாம் வேணால் போட்டுக்கலாமே வெளியே இல்லை, அது நிரந்தரமாக எதுவும் இருக்க முடியாது. இப்போ நிரந்தரமான நிலைங்கிறது முக்தி நிலை, இறைநிலை என்பது தான். அதை இறைவனிடத்தில் கேட்கணும். அதற்கு வழிகாட்டக்கூடியவைகள் தான் உபனிஷத்துக்கள். அதனால் புருஷார்த்தம் என்று சொல்லுவோம். தர்ம அர்த்த காம மோட்சம் என்று அறம் பொருள் இன்பம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. அதை பகவான்கிட்ட கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், குருமார்கள்ட்ட கேட்கலாம். அதற்கான வழிகாட்டுதல் அவர்கள் பண்ணுவார்கள். அதற்கு மேலே முக்திங்கிற நிலை, அதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம். இந்த சந்நியாச வாழ்க்கையினுடைய நோக்கமும் அதுதான். உபநிஷத்தில் வந்து இந்த சந்நியாசத்தை பற்றி சொல்லுகின்ற தர்மசாஸ்திரங்கள் சந்நியாசத்திலேயே பல விதம் சொல்லி இருக்கு. சந்நியாசத்தில் வந்து 4 விதம் முக்கியமாக சொல்லி இருக்கு. பகுதக சந்நியாசி, குடீச்சக சந்நியாசி, ஹம்ச சந்நியாசி, பரமஹம்ச சந்நியாசின்னு சந்நியாசிக்குள்ள 4 வகைகள். ஒரு இடத்துல இல்லாமல் தீர்த்தாடனம் க்ஷேத்திராடனம்னு சென்று கொண்டு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் பகுதக சன்னியாசிகள். ஒரே இடத்துல எல்லாம் போய் கொண்டிருப்பாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடுவாங்க, க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுவாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட உபதேசம் கேட்பார்கள். அதனால் சன்னியாசிகளில் சன்னியாசினாலே பொதுவாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில் ஒரு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு நகரமாக இருந்தால் 3 நாளைக்கு, பெரிய ஊராக இருந்தால் 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு க்ஷேத்திரத்தில் ரொம்ப நாள் இல்லாமல், ஒரு இடத்துல ரொம்ப நாள் இல்லாமல், ஏன்னா இருந்தால் பற்று வந்துடும். நமக்கு அங்கே பற்று வந்துடும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே பற்று வந்துடும், ரெண்டுமே. அதனால் அப்படி எந்த பற்றும் இல்லாமல் அனைத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறது என்பதுதான் சன்னியாச வாழ்க்கை. அதனால் அப்படி இருக்கணும். அதே சமயம்
ஒரு நல்ல குருவை அணுகி குருகிட்ட இருந்து சாஸ்திர சிரவணமும் பண்ணணும். சந்நியாசத்தோட நோக்கம் ஞானம், ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை அடைதல் என்பதுதான். அதனால் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு சொல்லியிருக்கு. சந்நியாசம்னா ஒன்று வேதாந்த சிரவணம்லாம் இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ளே சாமிகள் இருக்காங்க, இல்லை ஒரு குரு இருக்கிறார், நம்ம இருந்து வேதாந்த பாடம் கேட்க முடியுது. அப்படி கேட்ட பிறகு நல்ல தெரிந்த ஞானம் வந்தது. ஆனால் அந்த ஞானத்திலேயே நிலை பெறுவதற்கு இருப்பதற்கான ஒரு வாழ்க்கை சூழல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஞானத்திற்கு பிறகு சன்னியாசியா போகிறது வித்வத் சந்நியாசம். அல்லது ஞானம் வேண்டும், நல்ல சாஸ்திரங்களை படிக்கணும், கேட்கணும், நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும், உலகம் என்னங்கிறது தெரியணும், பிறவியினுடைய நோக்கம் என்னன்னு தெரியணும், பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஞானத்தை தேடி வீட்டை விட்டு போகிறது என்பது விவிதிஷா சந்நியாசம். ஞான வேட்கையோட, ஆத்மாவை அறிதல், தன்னை அறிதல்ங்கிற ஞான வேட்கையோடு அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுறது. அதனால் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பொண்டாட்டி தொல்லை இருக்குது, இல்லை வேறு ஏதோ காரணங்களால் நெருக்கடியினால் போனாலும் அப்படியும் போகலாம். ஆனால் அப்படி போனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. அந்த வைராக்கியமானது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் நிரந்தரமாக இருக்காது. அது நம்ம போகிறதுக்கு ஒரு நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் போன பிறகு என்ன பண்ணணுங்கிறது முக்கியமானது. சன்னியாசியாக போன பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால சன்னியாசியாக வந்துட்டோம், முக்கியமாக நமக்கு ஏதோ ஒரு விதி இருக்குது. அதனால் சன்னியாச ஆசிரமத்துக்கு, சன்னியாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோங்கிறது முக்கியமானது. சாஸ்திரம் சொல்லுது சன்னியாசத்தோட நோக்கமே ஞானம் என்பது. ஏன்னா நமக்கு பிரவியினுடைய நோக்கமே மோட்சம்தான். அந்த மோட்சத்திற்கு சந்நியாச வாழ்க்கை சகாயமாக இருக்கும். மற்ற குடும்பத்தில் இருந்து குடும்ப பொறுப்புகள், தொழிலெல்லாம் பண்ணி கொண்டு அதோட வேதாந்தம் கேட்குற பொழுது அது ஒரு நாளைக்கு பாடத்துக்கு வர முடியும், ஒரு நாளைக்கு வர முடியாது. தொடர்ச்சியாக கேட்குறதோ அல்லது கேட்ட பிறகு அதை உட்கார்ந்து தொடர்ச்சியாக சிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில், இல்லறத்தில் இருக்கிற பொழுது நமக்கு நிறைய தடைகள் வரும். அதையும் மீறி நம்மளுடைய முயற்சியினால் கொஞ்சம் கேட்டு வைத்துக்கொள்வோம். அது நமக்கு மன ஆறுதலுக்கு இருந்தாலும் முழு நேரமாக கேட்கறது அந்த சாதனைகளை செய்யறதுக்கு சந்நியாச வாழ்க்கைங்கிறது நமக்கு சகாயமாக, உதவியாக இருக்கும். ஆனால் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அங்கே வேற ஏதாவது பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு கலியுகத்தில் கால மாற்றத்தினால சமூகத்துக்கு நமக்கு ஒரு தேவை இருக்குங்கிறதுனால சமூக சேவைங்கிறது சன்னியாசிகள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சமூகத்துக்கு ஏதோ விதத்தில் பள்ளி நடத்துறது, இல்லை கோயிலில் உழவாரப்படி பண்ணுறது, எல்லோ மடத்தில் இருந்து தொண்டு பண்ணுறது, அப்படி அந்த மாதிரி தொண்டுகள் சன்னியாசிகள் செய்து கொண்டு இருந்தாலும் உண்மையிலேயே அதெல்லாம் சன்னியாச தர்மத்தில் இல்லை. நமக்கு கலியுகத்தில் வேறு இல்லைங்கிறதுனால பண்ணி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே சன்னியாச நோக்கம் என்ன? சன்னியாசம்னால என்னது? எல்லா கர்மாவும் விடுறது தான். அதனால் சன்னியாசி ஆன பிறகு நான் ஏதோ ஒரு கர்மா பண்ணுறேன், சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை. சோசியல் சர்வீஸ் பண்ணார்களா வைசியர்களுடைய வேலை. வைசியர்கள் சத்திரியர்களுடைய வேலை தான் சமூக சேவை செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபுப்படி அப்படித்தான். குருமார்களாக இருப்பாங்க. நம்ம புராண இதிகாசத்தில் படிக்க வசிஷ்டர் இந்த மாதிரி ராஜகுருவாக இருப்பாங்க, அல்லது குருகுலம் நடத்துவாங்க. அவர்கள் கிரகஸ்தர்களாக இருப்பாங்க. கிரகஸ்தர்களாக கணவன் மனைவியாக ரிஷி பத்தினியோடு இருந்து குருகுலங்கள் நடத்துவார்கள். வேத பாடசாலை நடத்துவார்கள். அல்லது ராஜகுருவாக குருவுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்களாக வைத்திய காரியங்களை செய்து வைக்கக்கூடிய குருமார்கள்ங்கிறது வேற. ஆனால் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்த வேதாந்தம் படிக்கிறது, அதில் தீவிரமான சாதனைகள் பண்ணுறது, மற்ற எல்லா கர்மாக்களையும் விடுதல் என்பது தான் சந்நியாசம். அது சந்நியாசத்துக்கு அப்புறம் சோசியல் சர்வீஸுங்கிறது இல்லை. சோசியல் சர்வீஸ் யாருக்கு தர்மம்னா வைசியர்களுக்கு தர்மம், சத்திரியர்களுக்கு தர்மம். ராஜாவாக இருக்கிறவன் சமூகத்துக்கு தேவையான பண்ணியை பண்ணணும். அப்புறம் அது சமூகத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய செல்வந்தர்கள் சமூகத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். அப்படித்தான் செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மற்ற எல்லாமே அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. கோவில்கள், வேத பாடசாலை நடத்துறது அவங்க தான் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மடங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ கோயில்களுக்கு நகரத்தை திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களுடைய தர்மம். சன்னியாசிக்கு தர்மம் வேதாந்த பாடம் தான். அதனால தான் கோயிலூர் மரபுல நகரத்தார்கள் சேர்ந்து அவர்கள் நிறையா கோயில் திருப்பணிகள் மற்ற பணிகள் பண்ணி கொண்டிருந்தாலும் வேதாந்தத்துக்கு அப்படின்னு இருக்கணுங்கிற பொழுது தனியாக ஒரு மடம் வச்சு வேதாந்த சாஸ்திர பிரச்சாரமே பிரதானமாக செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இல்லறத்தில் இருந்து வந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்புறம் துறவு வாழ்க்கை முழுக்க சன்னியாசியாகவே இருந்து செய்திருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்து பிறகு துறவு வாழ்க்கைக்கு வருதல் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது இல்லறத்துக்குள்ள இருந்து கொண்டே
துறவி போல வாழ்தல்ங்கிறது இருந்திருக்கு. வேதாந்த பாடம் படிக்கிறது, பாடம் சொல்கிறது, சமூக சேவை பண்ணுறதுன்னு. அப்புறம் இன்னும் காலப்போக்கில் இன்னும் சிலருக்கு வாய்ப்பு இருந்தால் வேற பிரம்மச்சரியத்தில் இருந்தே சன்னியாச வாழ்க்கைக்கு வர்றது, இல்லறத்துக்கே போகாமல் துறவு வாழ்க்கைக்கு வருதல், அதுதான் காவி கட்டிக்கிறதுன்னு உண்டு. இல்லறத்தில் இருந்து சன்னியாசியாக குடும்பத்தை விட்டு வந்துட்டால் காவி வேஷ்டி கட்டிக்கொள்ளலாம். அல்லது இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவி மாதிரியான ஒரு வாழ்க்கைங்கிற பொழுது வெள்ளை உடையில் இருந்து வேதாந்த பாடமும் நடத்தியிருக்காங்க. அதே சமயம் குடும்பம் முதலானவைகளையும் தொழில் முதலானவைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கோயிலூர் மரபில் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். சன்னியாசி ஆகாமல் சன்னியாசியாக வந்து பாடம் நடத்தினவர்களும் இருக்காங்க. இன்றைக்கும் பல ஊர்களில் பார்க்கிறோம். கோயிலூர் மரபு சார்ந்தவர்கள் கிரகஸ்தர்கள், அவர்கள் குடும்பம் தொழில் விவசாயம் முதலானவைகளை பார்த்து கொண்டு ஞானவாசிட்டம் முதலான வேதாந்த பாடங்களையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம், ஒரு பெரிய மரபு, பெரிய ஒரு கூட்டம், வேதாந்தத்துக்குன்னு ஒரு பெரிய தொண்டர்கள் கூட்டம் வந்து, ஆச்சாரியர்கள் கூட்டம் வந்து கோயிலூர் மரபுல இருந்து உண்டாயிருக்கு. அது ஒரு பெரிய இறைவனுடைய அனுகிரகம் தான். அப்படி நிறைய இருந்திருக்கிறார்கள். ஆனால் சன்னியாசியா இருக்கிறவர்களுக்கு நோக்கம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கங்கே கேட்கணும். முழுசாக உட்காந்து நிறையா படிக்கணுங்கிறது இல்லை. ஆனால் இந்த தத்துவ விஷயங்களை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கேட்கணும், சத்சங்கத்தில் இருக்கணும். சத்சங்கத்தில் இருக்கணும், பாடம் கேட்கணும் அப்படிங்கிறது. அதற்கு மேலே நமக்கு நிறைய ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அதை பண்ணணும். அது நிறையா சன்னியாசியாக இருக்கிறவர் நிறையா ஜபம் பண்ணணும், இல்லை தியானம் பண்ணணும். ஈஸ்வர ரூபத்தையோ அல்லது வேதாந்த கேட்டிருந்தால் வேதாந்த ஞானம் இருந்தால் அத்வைத்த தியானமோ தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். மற்ற வீண் சண்டை சச்சரவெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் சன்னியாசிக்கு வேண்டியது இல்லாது. அவரவர்கள் அவருடைய கர்மாவை பார்த்துட்டு போகட்டும். நம்ம பேசாமல் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஜபம் பண்ணுறது பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்லை பாடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாடம் கேட்கலாம். அமைதியாக நம்மளுடைய சாதனைகளை செய்ய வேண்டும். அதில் சித்பவானந்த சாமி வந்து அந்தர் யோகம்னு ஏதாவது ஆரம்பித்து பல ஊர்களில் பண்ணார். அந்தர் யோகம்னா என்னது? வெளியவே போயிட்டு இருக்கிற மனசை உள்முகமாக திருப்பி ஆன்மீக சாதனைகளை செய்ய வைக்கிறது. அதனால் அகமுக பயிற்சி, அகமுக சாதனை. இப்படி உள்முகமாக மனதை திருப்பி உலக விஷயங்கள்லாம் சாமி சொன்னாங்கல்ல, செல்ஃபோன், வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருந்தெல்லாம் திரும்பி மனசை உள்முகமாக வைத்துக் கொள்ளுதல், அது முக்கியமானது. அதனால் இந்த ஆன்மீக சாதனையில் சாஸ்திரம் சொல்லுது, நமக்கு வந்து ஒன்றும் உடம்பு இருக்குது, நம்முடைய உடம்பு இருக்குது, ஸ்தூலமான உடம்பு இருக்குது. இந்த உடம்பு நம்மளுடைய ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரன் நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல் இந்த மனித சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அது விதி இருக்கிற வரைக்கும் இருக்கும். எவ்வளவு காலம் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய விதி எவ்வளவு காலம் இருக்குங்கிறது தெரியாது. அது வரைக்கும் சரீரம் இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய பயிற்சியினால், முயற்சியினால் அதை நல்லா ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுதல், நம்மளுடைய ஆன்மீக சாதனைக்கு சகாயமாக வைத்து கொள்ளுதல்ங்கிறது முக்கியம். அதாவது நம்மளுடைய கவனம், இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் சன்னியாசியாக இருந்தாலும் நம்மளுடைய முதல் கவனம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், தினசரி பண்ணணும். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு பழமொழி இருக்குல்ல. இப்போ உடம்பு தான் நமக்கு ஆதாரம். ஏன்னா இந்த மனித உடம்பு கிடைப்பதற்கு அரிதானது. மனித உடம்பு வேறு உடம்பு கிடைக்கும், ஜீவன் அப்படியே தான் இருக்குது, ஜீவன் மாறாமல் அது பயணப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் மனித சரீரங்கிறது கிடைப்பதற்கு அரிதானது. அப்படி கிடைத்திருக்கிற ஒன்றை தவறான பழக்க வழக்கங்களால் நம்ம வீணாக்கி விடக்கூடாது, வீணான பொழுதுபோக்குகளால் வீணாக்கி விடக்கூடாது. இப்போ இருக்கிற வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்முடைய ஆன்மீக சாதனைகளை செய்வதற்கு தடையில்லாமல் இருக்கிறதுக்கு உடம்பு என்ன பழக்க வழக்கங்கள் வேணுமோ அதை வைத்து கொள்ளணும். அதெல்லாம் பகவத்கீதையில் விரிவாக சொல்கிறார் பகவான். அதனால் வெறுமனே ஆத்மாவை பற்றி மட்டும் பேசுறது இல்லை, நம்முடைய உடல் வாழ்க்கையில் தொடங்கி உடம்பு, மனசு, அறிவு, இந்த மூணும் அதுதான் நமக்கு சாதனம். உடம்பு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு உணவு முக்கியமானது. இன்றைக்கு உணவு தான் நம்மளுடைய பல நோய்களுக்கு பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தா இந்த கால மாற்றத்தில் உரங்கள், செயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள், அப்புறம் ஹைப்ரைடு விதைகள், இப்படியான பல விஷயங்கள், அதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதான உணவாக இருக்குது. நம்ம உணவு சாப்பிட்றதே உயிர் வாழ்க்கைக்கு தான். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தா பட்டினி, உணவு இல்லாமல் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையை விட
தவறான உணவு அல்லது அதிகப்படியான உணவுனால இறப்பவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். மரணம் அதிகமான உணவு அல்லது தவறான உணவு. சாப்பிட்டு செத்தான்னா சாப்பிட்றதே வாழ்கிறதுக்கு தான், சாப்பிட்றதே வாழ்கிறதுக்கு தானே சாப்பிட்றோம். உடம்பு நீண்ட உயிரோட இருக்கணும்னா, உடம்பு உள்ள இருக்க உள்ளுறுப்புகள்லாம் இயங்கணும்னா அதற்கு உணவுலேருந்து சக்தி வேணும். ஆடு மாடு விலங்குகள்லாம் அப்படி தான் இருக்குது, சாப்பிட்டு இருக்குது. இப்போ சாப்பிட்றது எதற்கு? இந்த சரீரம் வாழ்கிறதுக்காகத்தான். ஆனால் நம்மளுடைய இந்த தவறான உணவு நம்மளுடைய மரணத்திற்கே காரணமாக இருக்கின்றது. அதனால் அதில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதெல்லாம் சாஸ்திரம் நிறையா சொல்லுது. அதை சாத்விகமான உணவாக இருக்கணும். இந்த உப்பு புளி காரம் அறுசுவை இருக்கே, அறுசுவை அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. மிதமாக இருந்தால் அது சாத்விக உணவு. அதிகமான உப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான காரம் அது ராஜச உணவு. அது உடம்புக்கு இந்த ஆன்மீக சாதனைக்கு தடையாக இருக்கக்கூடிய ராஜச உணவு உள்ள கூட நம்ம உணவு எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய உடம்பு, அப்படித்தான் நம்மளுடைய மனசு. நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், மனது ஒத்துழைக்கணும். அதுக்கு சாத்விகமான உணவு இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அது தேவை. அல்ல, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, உற்சாகமாக இருக்கிறதுக்கும் இந்த அறுசுவையும் மிதமாக இருக்கணுங்கிறது முக்கியமானது. சாத்விக உணவுங்கிறத சொல்லுது. அப்புறம் உணவு எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக போனாலும் அது நோயை உண்டு பண்ணும், குறைவாக இருந்தாலும் மிகினும் குறையினும்னா அது அதிகமானாலும் நோய் வரும், குறைவானாலும் நோய் வரும். அதனால் அளவாக இருக்கணும், மித ஆகாரம்னு. அதனால் மிதமான சுவை இருக்கணும், மிதமான அளவு இருக்கணும். உணவு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான உடற்பயிற்சிங்கிறது தேவை. உடற்பயிற்சி தினசரி யோகாசனம் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ வேறு ஏதோ ஒரு விதத்தில் உடற்பயிற்சி செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உடல் உழைப்புங்கிறது இன்றைக்கி சமூகத்தில் பல இடங்களில் குறைஞ்சி போச்சு. வீட்டில் இருக்க பெண்களுக்கே அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் இல்லை, எல்லாமே இயந்திரங்களாக இருக்கிறதுனால நாம் சோம்பேறிகளாக ஆகிவிட்டோம். அப்படி இல்லாமல் அதனால் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல அல்லது தோட்டத்தில் போய் விவசாய வேலை பண்ணுறதே உடற்பயிற்சியாக இருந்தது. தனியாக ஒரு எக்ஸசைஸு, ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னா உடல் உழைப்பு சார்ந்ததாக நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இயந்திரங்கள் வந்ததுனால நமக்கு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம கூடுதலாக எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும். இந்த மாதிரியான பயிற்சிகளால் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும். அப்புறம் முக்கியமானது சாமி கூட சொன்னார், தூங்கிறதுங்கிறது. எப்போ தூங்கிறது, எப்போ எந்திரிக்கிறதுங்கிறது முக்கியமானது. இரவு தூங்குவதற்கானது. இரவில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரம். ஒருத்தர் கேட்டார், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சாமி, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு நானும் எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எந்திரிக்க முடியலை. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சாமின்னு சொல்லி கேட்டேன். சீக்கிரமாக எந்திரிக்க என்ன பண்ணணும்? ராத்திரி சீக்கிரமாக தூங்கணும். அது முடியுமா உங்களுக்கு? முடியாது சாமின்னு. அப்போ போயிட்டு வா, வாய்ப்பில்லை ராஜா, போயிட்டு வான்னு சொல்லிட்டு சீக்கிரம் தூங்குறதுக்கு 2 மணி ஆகுதுன்னா அப்புறம் எப்படி 4 மணிக்கு எந்திரிக்கிறது? அவன் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா சீக்கிரமாக தூங்குற பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். 9 மணினா 9 மணிக்குள்ளே தூங்குறதுன்னு அது இருக்குது. பறவைகள்லாம் 6 மணி 7 மணிக்குள்ளே ஒடுங்கிறது இல்லை, அதெல்லாம் பழக்கம். அப்படி சீக்கிரமாக தூங்கினா சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அப்படி பழக்கம். உணவு உறக்கம்ங்கிறது யுக்த சொப்னாவ போதசியன்னு பகவத்கீதையில் சொல்கிறார். உறக்கம் படிப்பும் சரியான அளவு இருக்கணும். இது சரியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அதுக்கப்புறம் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு நல்லா இருக்கணும். உடம்புக்கு உணவு எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாத்விக உணவு முக்கியமோ, அதே மாதிரி மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சாத்விக உணவு முக்கியம். உணவில் இருக்கக்கூடிய சாத்விக அம்சம்தான் மனசுக்கு சக்தி ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவு சத்துவம், ரஜஸ், தமஸுங்கிற 3 அம்சம் உடையதாக இருக்குது. எந்த உணவாக இருந்தாலும் அதில் ராஜச அம்சம் ஸ்தூல உடம்புக்கு எனர்ஜியாக சக்தியாக மாறுது. அந்த ராஜச அம்சம் தான் எரிஞ்சு அது சக்தியாகி ஸ்தூல உடம்பு செயல்படுவதற்கு எனர்ஜி ஆகுது. அதில் இருக்க சூக்ஷ்ம அம்சம் மனசுக்கு உணவாக இருக்குது. அதோட தாமச அம்சம், நாம் சாப்பிட்ற உணவில் தாமச அம்சம் தான் அது மலமாக சக்கையாக வெளியே போயிடும். எல்லா உணவுலேயும் அப்படி இருக்குல்ல, தாமச அம்சம் சக்கையாக வெளியே போகுது. ராஜச அம்சம் ஸ்தூல உடம்பு இயங்கிறதுக்கு எனர்ஜியாக மாறுது.
அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம அம்சம் வந்து மனசுக்கு சக்தியாக இருக்கு. அதனால் மனசு அமைதியாக தெளிவாக இருக்கணும்னா நாம் சாப்பிட்ற உணவில் சாத்திகத்தன்மை அதிகமாக இருக்கணும். சாத்திகத்தன்மையே இல்லாத ஒரு ராஜச உணவை சாப்பிட்டாக்க மனசுக்கு அந்த சக்தி வராது. மனசு எப்போதும் ராஜசத்திலேயே இருக்கும். அதனால் மனசு அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். நிறைய பணம் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து ராஜசமாக இருந்து ஓடி ஆடி விளைக்கிறோம். ஆனால் பணம் வருது, மற்ற எல்லா வாழ்க்கை வசதியும் வருது, ஆனால் மன அமைதி வர்றது இல்லை. ஏன்னா மன அமைதி பணத்திலிருந்து வர்றதில்லை. மன அமைதி சத்துவ குணத்தினால வரும். சத்துவ குணம் அது சாத்விகமான உணவு இருக்கணும், அதோட சாத்விகமான பழக்க வழக்கங்கள்ங்கிறது இருக்கணும். அதுங்க தான் பக்திங்கிறது வருது, தர்மமான வாழ்க்கை வருது, நற்பண்புகள்ங்கிறது வருது. பொறாமை, பேராசை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் பலமாக இருக்கிற பொழுது மனசு அமைதியாக இருக்காது, நிம்மதிங்கிறது இருக்காது. அதனால் மனசில் நிம்மதி இருக்கணும் வேணும்னாக்கா இந்த சத்துவ குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதையும் பகவத்கீதையில் பகவான் நிறையா சொல்கிறார். தெய்வாசுர சம்பத்துன்னு, தெய்வ சம்பத்துன்னா, அசுர சம்பத்துன்னான்னு சொல்கிறார். அப்புறம் குணத்திரைய விபாகம்னு 3 குணங்களை பற்றி சொல்லி எதெல்லாம் சாத்விக குணம்னு சொல்கிறார். அந்த சாத்விக குணங்களை நற்பண்புகள்னு அதான் தமிழில் சொல்கிறோம். அந்த நற்பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ளணும். விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பேராசை இந்த தீய பண்புகளை மனதிலிருந்து நீக்கணும். அது முக்கியமானது. அதனால் இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உடம்பு ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அந்த மனசுக்கு மேலே புத்தி இருக்கே, அந்த புத்தி அதுவும் சாத்விகமாக இருக்கணும், நல்லா சரியாக வேலை செய்யணும். எது தர்ம அதர்மங்கிற விவேகம் இருக்கணும்னா அதற்கும் சாத்விகமான உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது சாத்விகமான உணவுனா சைவ உணவா அசைவ உணவான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சைவ உணவு மட்டும்தான் அசைவ உணவா அப்படின்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் அதில் சாய்ஸ் இருக்குது. ஆடு மாடு விலங்குகளுக்கு சாய்ஸ் இல்லை. ஆடு மாடுக்கு இயற்கையாக அதுக்குள்ளே தான் சாப்பிடும். இல்லை புலி சிங்கம்னாக்கா அது அசைவம் தான் சாப்பிடும். அது வந்து நேச்சர், அதை மாற்ற முடியாது. அப்படித்தான் அதனுடைய டிசைனே அப்படித்தான் இருக்குது. அதில் அது சாய்ஸ் இல்லை. நான் வந்து ஆடு வந்து தினம் ஃபுல்லாக சாப்பிட்டு போர் அடிக்குது, அதனால் கொஞ்சம் சிக்கன் மட்டன் சாப்பிட்லான்னு சொல்லி அது முடிவு பண்ண முடியாது, பண்ணுறது இல்லை. அதே மாதிரி புலி வந்து இதெல்லாம் வேண்டாம் நான் சைவமாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து மாற்றிக்க முடியாது. அதில் அந்த சாய்ஸ் இல்லை. ஆனால் மனிதனுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இதுவா அதுவான்னு தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய சாய்ஸ் இருக்குது. இதில் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத நம்ம கையில் இருக்குது. எது முக்கியமானது, எது நல்லது. ஏன்னா எங்கே நமக்கு சாய்ஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம அடுத்தபடியாக சாய்ஸ் இல்லாத இடத்துல நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி இருக்கோ அதை அனுபவிக்கிறோம். அங்கே எங்கே சாய்ஸ் இருக்கோ அங்கே வந்து அடுத்த கேள்வி என்னென்னா எதை நம்ம தேர்ந்தெடுப்போம். இதுவா அதுவான்னு கேட்டால் 2ல் எது நல்லதுங்கிறத பார்ப்போம். எங்கே சாய்ஸ் இருக்கோ. ரேஷன் கடையில் தான் அரிசி வாங்கி சாப்பிடணும்னு இருந்தால் அங்கே சாய்ஸ் இல்லை. வேறு அரிசி வாங்குறதுக்கு வழியில் ரேஷன் கடையில் தான் வாங்கி சாப்பிடணும், அப்படி தான் ஜீவனை நடத்தணும்னு வாழ்க்கை இருந்தேன். ரேஷன் கடைக்கு போனால் அவன் என்ன போகிறானோ அதான், அவன் போடுற அரிசி தான், அதே பருப்பு தான், சர்க்கரை தான், அங்கே ஒன்றும் சாய்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு கையில் பணம் இருக்குது, நானே ஒரு அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்க முடியும்னாக்கா அங்கே 10 வெரைட்டியில் வச்சுருக்கிறான். அப்போ அதில் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அங்கே வந்து எந்த அரிசியை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது சாய்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுப்போம். எங்கே சாய்ஸ் இருக்குது அங்கே இருக்கிறதுல எது பெஸ்ட்டுன்னு, எந்த அரிசி நல்லா இருக்கும், எந்த அரிசி இருக்கிறது நல்லா இருக்குன்னு அதைத்தான் பார்ப்போம். எங்கே சாய்ஸ் இருக்கோ இருக்கிறதுல எது நல்லதுன்னு நாம் பார்ப்போம். அதோட கூடுதலாக ஒன்று இருக்குது, நம்மளுடைய சக்திக்கு ஏற்றவாறுன்னு. அது பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் கிலோ 120 ரூபான்னா நம்ம 50-60 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். நம்ம சக்தி இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சக்திக்குள்ள 50-60 ரூபாயில் இருக்கிற வெரைட்டியில் எது நல்லது அதானே கேட்போம். இப்போ 2 இருக்குது. ஒன்று சாய்ஸ்னு வர்ற பொழுது ஒரு சாய்ஸும் மனிதனுக்கு பகவான் கொடுத்துருக்கிறார். என்ன உணவை தேர்ந்தெடுக்கிறது, இதை சாப்பிடலான்னு. அப்புறம் இயல்பாகவே நமக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, நம்ம உடம்புக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது உண்டு. அப்புறம் வயசுக்கு தகுந்த மாதிரி இளம் பருவத்தில் சாப்பிட்லாம், கல்லை தின்னாலும் கரையிற வயசுன்னா அந்த பருவத்தில் கண்டதெல்லாம் சாப்பிட்லாம். 40-50 வயசுக்கு மேலே நம்ம உடம்போட சக்தி குறையுது. அப்போ உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த உணவுனா முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவை குறைச்சிட்டு சைவ உணவாக வருது, அதுலேயும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவாக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நம்மளுடைய உடம்போட சக்தி, நம்மளுடைய
உடல் உழைப்பினுடைய அவசியம், அதுக்கு ஏற்ற மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கணும், முக்கியமானது. அப்புறம் ரெண்டில் எது சிறந்ததுன்னா, நல்லது சைவம் அசைவத்தில் எது சிறந்ததுன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு சைவம் சிறந்தது. உணவுலேயே சைவ உணவு அசைவ உணவில் எது சிறந்ததுன்னா சைவ உணவு சிறந்ததுங்கிறது. மனிதனுக்கு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்றீங்கன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. சாஸ்திரம் இதை சாப்பிட வேணான்னு சொல்லலாம், ஆனால் அது கையை பிடிக்க முடியாது. சொல்லலாம், அவ்வளவுதானே இல்லையே. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கிற பொழுது எது நல்லதுன்னு சைவம் நல்லது, அதுதான் சாஸ்திரம். சைவ உணவு இன்றைக்கி அறிவியலாக அதான் சொல்லுது, சைவ உணவு தான் நல்லது, உடம்புக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறான், கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் சாப்பிடாதீங்க, பத்தியமாக சாப்பிடுங்க, இதை மட்டும் சாப்பிடுங்க, ஜூஸாக சாப்பிடுங்க, அப்படி தானே சொல்கிறான். எப்போதுமே அதை சாப்பிட்டாக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான். அதனால் சைவமாக அசைவமான எது நல்லது சாய்ஸ் நமக்கு எது இருக்குது, எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். எது நல்லதுன்னு பார்க்கிற பொழுது சைவ உணவு ஏற்றது. அதுவும் ஆன்மீக வாழ்க்கையில் தீவிரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், மனசு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு நல்லா எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சைவ உணவை தேர்ந்தெடுக்கப்படுவது நல்லது. அதுலேயும் அருள் என்னும் அன்பினும் குழவிங்கிறார். அதனால் அருள்ங்கிறது மனசில் அன்பு இயல்பாக இல்லறத்தில் இருக்கிற பொழுது அன்பானது எல்லோருக்கும் இருக்குது. அந்த அன்பு அருளாக பரிணமிக்க வேண்டும். அப்போ தான் தீவிரமான ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியும். இல்லறத்தில் இருக்கிற பொழுது அன்பு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிற பொழுது அன்பும் வரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவும். இல்வாழ்க்கைக்கு அடிப்படை அன்பும் தர்மமும் தான். ஆனால் அது இல்வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னாக்க எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும்னு அந்த பரந்த மனசு வரணும். அங்கே அன்புங்கிறது அருளாக பரிணமிக்க வேண்டும். அதனால் அருள் என்னும் அன்பீனும் குலைவீனா, அன்போட குழந்தை, அன்பு தாய்னா அதோட அடுத்த வாரிசு, அதோட சந்ததி தான் அருள். அதுலேருந்து தான் அருள் வர முடியும். அப்போ நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து அருள் வரணும்னாக்கா அது கொல்லாமைங்கிறது வரணும். கொல்லாமைனா புலால் உண்ணாமை, இதெல்லாம் இருந்தால் தான் அருள்ங்கிறது வரும். அதனால் தன்னூன் பெருக்கற்கு பிரிதுன்னு தான் எங்கனம் ஆனும் அருள்ங்கிறார். தன்னுடைய உடம்பை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உடம்பை சாப்பிட்டானா அவனிடத்துல எப்படி அருள் வரும்? இப்போ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகத்துக்கு போகணும்னா, இறைவன் இருக்கிற உலகத்துக்கு போகணும்னா அருள் முக்கியம். அருள் தான் விசா. அந்த விசா இல்லாமல் அங்கே போக முடியாது. அருள் எப்படி வரும்னா கொல்லாமை உடல் உண்ணாமை கடைபிடித்தாத்தா அருள்ங்கிறது வரும். அதனால் நம்ம மனித பிறவின் வாழ்க்கையினுடைய லட்சியமான மோட்சம் அப்படிங்கிறது, அல்லது இறைநிலை என்பது, அல்லது முக்தி என்பது, அல்லது மன நிம்மதி அமைதி இருக்கணும்னாக்க படிப்படியாக சைவத்துக்கு வரணும், அருளுக்கு வரணும். அதெல்லாம் நம்ம உணவு பழக்கத்தில், அதனால் அதெல்லாம் படிப்படியாக மாற்றிக்கொள்ளணும். அதுக்காக சொல்கிறேன், சாத்விகமான உணவு முதல்ல உப்பு புளி காரங்கிறத மாற்றி அசைவத்திலேருந்து சைவத்துக்கு வரணும். அப்புறம் சைவத்திலையும் கூட உப்பு புளி காரம் இதெல்லாம் குறைத்து கொண்டு போய் மிதமாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும், உணவு கொண்டு வரணும். அந்த உணவு சரியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், புத்தியும் தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மூணும் தெளிவாக இருந்தால் சாஸ்திரங்களை படிக்கிறது கேட்கறதுங்கிறது நமக்கு இயல்பாகவே அதில் ஆர்வமானது வரும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஞானம் புத்தியானது நல்லா வேலை செய்யணும். இல்லையாச்சா? அதனால் உணவுங்கிறது இன்றைக்கு ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அதான் சொல்ல வந்தேன், மரபு கோவிலூர் மரபு அப்படின்னா என்ன, வேதாந்தம்னா என்னன்னு சொல்லி, எப்படி இந்த சம்பிரதாயம் வந்திருக்கு, இந்த மடம் எந்த பரம்பரையில் வந்தது அப்படிங்கிறத சொல்லி, அப்புறம் ஆன்மீகத்தினுடைய நோக்கம், மனித பிறவினுடைய நோக்கம் இறைநிலை அடைதல் தான். அதற்கு தான் ஒரு மடம், குரு பரம்பரை, இந்த வேதாந்த நூல்கள் எல்லாமே வழிகாட்டுகின்றன. நம்ம அதில் பின்பற்றி போகணும்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஒழுங்கோடு இருக்கணும். அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். உடம்பு, மனது, புத்தி, இது சாத்விகமான உணவை, சாத்விகமான பழக்க வழக்கங்கள், இதன் மூலமாக நம்மை நேர் செய்து கொண்டால் உலக வாழ்க்கையிலையும் சுகமாக இருக்கலாம். அப்புறம் படிப்படியாக ஆன்மீக சாதனைகளையும் நம்ம நல்ல விதமாக செய்ய முடியும். குருவினுடைய அருளால், இறைவனுடைய அருளால் அனைவரும் பிறவாத நிலையை அடைய முடியும் என்று சொல்லி, அதற்கு குருவும் இறைவனும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அறிவு.